நல்லா தின்றது மட்டும் தான் லாய்க்கு, வேற ஒன்னத்துக்கு லாய்க்கு கிடையாது. எதுனா உருப்படியா ஏதாவது ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்க மாமா. நான் எது சாப்பிட்டாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது மாமா. நீ சாப்பிடறதெல்லாம் மேட்டர் தான் தம்பி. ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம சேனல் தானே. அதை பத்தி ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு மாமா. இப்ப பக்கத்துல ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். ஃபங்க்ஷன்ல போனா ஏன்டா வந்து வீடியோ போட மாட்டீங்க, ஏன்டா வீடியோ போட கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி என்னையும் கேக்குறாங்க. என்னதான் பதில் சொல்றது? எனக்கு அப்பதான் ஒரு ஆர்வம் வருது, ஏன் நம்ம ஒரு திரும்பி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கான்செப்ட் இல்ல மாமா. நம்ம இருந்தா மட்டும் கிழிச்சுல என்ன இப்ப கான்செப்டே இல்ல, அதனால வீடியோவே போடல. இல்ல சரி, இதுக்கு முன்னாடி இருந்ததா என்ன கான்செப்ட் வச்சிருந்த? கரெக்ட் தான். இப்ப நீ வந்து எனக்கு திட்ட பாத்தியா, அந்த வார்த்தையில ஒரு கான்செப்ட் இப்ப வந்து இருக்கு. ஏன் நம்மளும் வந்து திட்டக்கூடாது? நம்மள ஏன் இது மூவிஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது? ஏன் நிறைய பேர் பண்றாங்கல்ல, அவங்க பண்றவங்க கேஸ்ல உள்ள போயிட போறாயா? வீடியோ போடாம கேஸ்ல போறதுக்கு இப்படி பண்ணிட்டு கேஸ்ல போறோம். எதுவும் பாத்துக்கலாம். சப்ஸ்கிரைபர் நம்மள காப்பாத்துவாங்க. சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன என்ன கவலை? ரைட், ஓகே. என்ன செய்யறாங்க அப்ப? வழக்கம்படி ஆரம்பிச்சுடு. எதுனா ஒரு பஞ்ச போடுதியே, போடு பஞ்ச போடு. திடீர்னு போறான். இப்போ மதுரை வாயில மல்லிப்பூ ஃபேமஸ் மாதிரி யூடியூப்க்கு நம்ம தானே ஃபேமஸ். மதுரை வாயில இப்ப யாவ மல்லிப்பூ ஃபேமஸ்? அப்படிதான். போமா. ஓகே, வெல்கம் டு பத்தல 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 போ. இந்த வீடியோல நாங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. No animals were harmed except these two. சரி, மூவியை ரோஸ்ட் பண்ணலாம் அது இதுன்னு சொன்ன, அதெல்லாம் சரி. என்ன மூவியை ரோஸ்ட் பண்ண போற? விடியா நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆடு சிக்காமலே போவோம். ஆடா? ஆமா. நம்ம ஏன் டியூட் எடுக்க கூடாது? ஆடு டியூட் கரெக்டா இருக்குல்ல? எப்படி உடனே ஆடு சிக்கிச்சு பாத்தியா? அடைமொழியில சுபாஷ் அடிச்சுக்க வர ஆளே இல்ல. மதுரை வாயிலா சொன்னேன். சரி விடு. சரி, டியூட் படம் பாத்தியா பார்க்கலையா? டியூட் படம்லாம் பார்த்துட்டேன். அதை பத்தி பேசலான்ற பேசிடுவோம் கதைய. யாரு என்ன கேட்க போறா? சரி ஆரம்பிங்க. டியூட் பட ரோஸ்ட பத்தி. டியூட் கதையை பத்தி சொல்லவா? சொல்லு. சிம்பிள் கதையா. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணு வந்து லவ்வர் கூட போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்வளவுதான் கதை. இது மானகட்ட கதையால இருக்கு. ஓ, அதுதான் ஏன் கதை? இதுதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க என்னதான் ஜோக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல ஒரு கருத்தை நீங்க பார்க்கணும். சரியா? என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணவ கொலைன்னு ஒண்ணு வந்து காமிச்சிருக்காங்க அழகா. அதுல அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரத்குமார்லாம் படத்துல இருக்காரு, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் சரி, ஆணவ கொலை நீ ஏதோ பாரதி படம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, அந்த படத்துல தனியா ரோஸ்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு இந்த கான்செப்ட் வாங்க. ஆணவ கொலையை வந்து எவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்கன்னா, சரத்குமாரோட சொந்த தங்கச்சியை வந்து அவரே கொலை பண்ணி. ஓ, அதெல்லாம் இப்ப ஆணவ கொலையில வந்துருச்சா? அதுதான் ஆணவ கொலை. ஓகே ஓகே, எனக்கு தெரியல, அது கண்டுபிடிக்க தெரியல. அத வந்து இப்போ வர வளர்ந்து வர நடிகரான பிரதீப் மாதிரியான ஆளுங்க வந்து எடுத்துட்டு போறதுன்றது ஒரு சிறப்பான அம்சம் தான். கரெக்ட். சரத்குமாருக்கு பயந்துதான் இவர் கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆணவ கொலையை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த விதத்துல அவரை பாராட்டணும். ஆமா, அது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிரதீப் நடிக்கிற படத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பஞ்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சிகரெட் இப்படி அடிச்சு இப்படி தட்டி போடுவாங்க. ஆமா, நீ கேட்க கூடாது சிகரெட் பிடிக்கிறது மட்டும் நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, சரி சொல்லி தொலை. இதுல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாரு. இப்படி ஒண்ணு எடுத்து அது கூட வாயில போடுவாங்க. எனக்கு வரல, சொல்றேன் தம்பி. இதெல்லாம் சிவாஜில ரஜினி பண்ணது. என்ன ஏமாத்துறீங்களா? ரஜினி பண்ணா என்ன, பிரதீப் பண்ணா என்ன மாமா, ஒரு பஞ்ச் கொண்டு வராருல. ஓகே, சொல்லி தொலை. சரி, படத்துக்குள்ள நான் இன்னொரு சீன் பார்த்தேன். ஏதோ ஒரு பாட்டுல நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப இறங்கி வேலை பார்த்துருக்காரு போல. சரி விடுங்க, ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க விட்டுருக்க மாட்டாரு டேரக்டர். அதனால நாய்க்கு கொடுத்துட்டு போவாரு. ஏங்க ரொம்ப உள்ள இறங்குறோமோ? சரி இறங்குவோம், என்ன பண்ணிருக்காங்க பாத்துக்கலாம். கேஸ்னா உன் பேரு தானே வரும். இவன் தான் மகேஷ்ங்க, இவரை பாத்துக்கோங்க. இதனால சரி, இப்போ வேற என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப அதுல பிடிச்சிருந்தது? அந்த படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவருக்கு நடிக்கிறது தான் கொஞ்சம் பார்க்க முடியல, மற்றபடி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதெல்லாம் இருப்பா. அந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஹீரோயினு ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயினை லவ் பண்ண மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் இன்னொருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயினையும் அந்த இன்னொரு லவ் பண்ணவங்களையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஊருக்கு அனுப்புறது தான் கடமை. சிம்பிளா இதாங்க. நீ வந்து சரத்குமார் படத்துல நடிக்கிறதுனால சூரிய வம்சத்துக்கே போயிட்ட. பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதுல அவர் ஒரு உதவுகிற இவன் ஒரு அந்த நேரங்கள நான் சொல்லல பாத்தியா. நல்ல விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், பாத்துக்கங்க. சொல்லு. பிரதீப் ரங்கராஜன் அவர் பேரு ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர்ன்றத படத்துல காமிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, டேரக்டர் சொல்றது அப்படியே கரெக்டா நடிச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்னதான் வந்து லவ் வேணான்னு சொல்லிட்டாலும், அந்த நல்ல ஒரு லவ்வை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக பல செருப்படிகளை வாங்கி, நிதிகளை வாங்கி, பேபி சிட்டர் வேலை பார்த்து
எல்லா விதமான வேலையும் பார்த்து அவங்க அப்பா கிட்டே அடி வாங்கி. ஆனா அந்த படத்தை டைரக்டர் கூட இந்த ஆங்கிள் பாத்துக்க மாட்டாரு. நல்ல விஷயத்த சொல்லணும். கரெக்ட். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்காக வீசாவை எடுத்து வச்சு அவங்களை எப்படியாச்சும் ஊருக்கு அனுப்பிடணும்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி கஷ்டப்படுறாப்புல. பேபி சிட்டர் என்ன? பேபி சிட்டர்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான அந்த பேம்பர்ஸ் கட்டி மாட்டுறது. இது ஓகே, மரியாதையா சொன்னா நீ கொஞ்சம் தாரிங்க. ஓகே சரி ரைட். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த படம் என்ன ஜென்சி கிட்ஸ் கூடிய படம் அப்படிங்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்சி கிட்ஸ்னா தெரியாது உனக்கு? தெரியல. 90 கிட்ஸ் தெரியுமா? 90 கிட்ஸ் தெரியும். ஜென்சி கிட்ஸ் தெரியுமா? அது தெரியும். ஜென்சி கிட்ஸ் மாதிரி இது ஒரு ஜென்சி கிட்ஸ். என்னன்னு சொல்ல மாட்டேல? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, அதுக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் வந்து புதுசு. ஆமாயா, இந்த படத்துல மியூசிக்கை பத்தி சொல்லணும். எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ரிங்டோனா வச்சிட்டு இது இல்ல பாட்டு, இது சும்மா ஏதோ பாடுது. பாட்டு நல்லா இருந்துச்சுங்க படத்துல. மொத்தத்துல படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படம் ஓகே. மியூசிக் டைரக்டர் புது மியூசிக் டைரக்டர் தெரியுமா? ஆமா, சாயின்னு சொல்லி புதுசா வந்திருக்காரு. டைரக்டரும் புதுசு. இதான் ஃபர்ஸ்ட் படம். ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கதையில இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் பிடிக்கல காரணம் அதுதான். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆக போகுது. நீங்க போய் பார்க்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க. எப்பன்னு டேட் தெரியாதுல? அதெல்லாம் தெரியாது. போய் பாத்துங்க. இந்த பேச்சை கேட்காதீங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற படத்தை ரோஸ் பண்ணுவோம். பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஐயோ என்ன மாதிரியே இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க.